டேய் ஆப்பிரிக்கா குரங்கு உன்னதான்டா தெருவே இருட்டாக்கி வச்சு நின்னுட்டு இருக்கிற. ஏண்டா நிறைய பேர் சூரிய கிரகணம் நினைச்சு வீட்டுக்குள்ளே இருக்காங்கடா. ஓடி போடா எங்கேயாவது. ப்ளீஸ் ஹெல்ப் மீ. கப்பு முதல்ல போடுறாத. ஏண்டா முதல்ல எல்லாம் சிக்னல் நின்று தானே பிச்சை எடுப்பீங்க, இப்ப தெருமலை நின்று பிச்சை எடுக்கிறீங்க? சார் ஐ நாட் ஏ பெக்கர் சார். சத்தியமா நீ பிச்சைக்காரன் தான். ஐ வாண்ட் லிஃப்ட் சார். லிஃப்ட் வேணுமா? அதுக்கு நீ என்ன பண்ண தெரியுமா? எங்கயாவது பெரிய அபார்ட்மெண்ட்டுக்கு போணும், இல்லனா ஸ்பென்சர் பிளாசாக்கு போணும். என்கிட்ட லிஃப்ட் இல்ல. நான் அந்த லிஃப்ட் சொல்லல சார். இந்த லிஃப்ட் பண்ணி எழுந்துடா. இது என்ன தப்பான லிஃப்டா இருக்குது? சார் சார் ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார். இங்க வாங்க பிரதர். உங்களை பார்த்தா எனக்கு லிஃப்ட் விடணும்னு ஆசையா தான் இருக்கு. தேங்க் யூ சார். ஆனா பட் என் ஒருத்தருக்கு தான் பெட்ரோல் இருக்கு. வெரி சாரி. இந்தா ₹1. எதுக்கு சார் இது? கோபால் பல்படி வாங்கி நல்லா ஈனி தேடா, அப்போது மனுஷன் நம்பட்டும். தார் ஊத்துற டின்னு மறந்துட்டு டாம் குரூஸ் கண்ணாடி. பிளாடி பேகர் பாய். சார் 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 ஏறிங்க சார், ஏறிங்க சார் ப்ளீஸ் சார். சார் 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 சொல்லுங்கடா உரா. டேய் 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 தூரத்துல இருந்து பாக்க தப்பா நினைப்பாங்க. உரா டேய் சார் ஏறிங்க. மாப்ள முதல்ல மெட்ராஸ்ல 144 தடை சட்டம் போடணும்டா. எதுக்குடா சட்டம் போடணும்? வயசான கிழவிங்க எல்லாம் பைக் ஓட்ட கூடாது, சுடிதார் போட கூடாதுன்னு. கிட்ட போய் மூஞ்ச பார்த்தா தான் தெரியுது எது கிழவி எது ஃபிகர்னு. இப்ப வேற ஹெல்மெட் போடுற கம்பல்சரி ஆக்கிட்டாங்களா? பல்லு போன பொக்கவாய் கிழவி எல்லாம் ஹெல்மெட் போடணும் சுத்துதுங்கடா. டேய் மச்சான், எங்க அத்தைக்கு கொண்டை பெருசா இருக்கு, எப்பறா ஹெல்மெட் போடுறது? கத்தி எடுத்து கொண்டே அறுத்துரு, இல்லனா மண்டைக்கு மேல சட்டியை கவுத்துரு. கொண்டை பெருசாகிறதுக்கு உங்க மாமன் காரணம். அவங்கிட்ட போய் கேளுடா. மண்டையை போட வேண்டிய வயசுல கொண்டையை பத்தி பேசிக்கிட்டு. டேய் மாப்ள, அது கார் ஸ்ப்ரேடா. இருக்கட்டும், எந்த கர்மமா இருந்தானா அடிச்சா வாசனை வருதுடா. என்ன மயக்கமா இருக்கா? எனக்கு அப்படிதான்டா இருக்குது. டேய் கார்ல ஏசி தான் இல்ல, அட்லீஸ்ட் ஒரு ஃபேன் அது வாங்கி மாட்டலாம்ல. அத தான்டா எங்க அப்பா கிட்ட கேட்டேன். அறிவு கேட்டேன். எங்க அப்பா உனக்கு காத்து தானே வேணும் சொல்லி பின்னாடி இந்த டாப் பிச்சிட்டான். அப்புறம் எதுக்கு வச்சுக்கிட்டு இருக்க? இதை வித்துற வேண்டியது தானே. விற்கணும். நம்ம ஓட்டின வண்டி சொன்னா ஏன் வாங்க போறான்? இவன் ஓட்டின வண்டி சொன்னா ரேஞ்சே தனி. ஏதோ பழைய ஃபாரின் கார் நினைச்சு அலைஞ்சிட்டு வாங்குவானுங்க. அதுக்கப்புறம் தானே வண்டியோட லட்சணம் தெரியும். அதான் இவனை ஓட்ட விட்டுருக்கிறேன். டேய் ஃளைட்டா ஓட்ற, காரை பார்த்து ஓட்டு. இது எப்படி இருக்கு? அழகிட்ட மச்சான். டேய் இடிச்சது அவனுங்க, அவுல் தின்றது நம்மளா? I'm sorry. Very, very, very sorry. Again sorry. எங்க பேக்ரவுண்ட் தெரியாம என்ன அடிக்கிற? வேண்டாம். யாரா நீ? நீ என்ன கலெக்டரா? நீ என்ன போலீஸா? நீ என்ன பெரிய ரவுடியா? நீ என்ன பெரிய அம்பாடி பேரனாடா? டேய் இதுல எந்த பேக்ரவுண்ட்ரா நீ? நீ எங்க போனா விட மாட்டேன். என் பேர் ஜீவா. நான் பவானி இன்ஜினியரிங் காலேஜ்ல படிக்கிறேன். சாயங்காலம் 6 மணி வரைக்கும் காலேஜ்ல தான் இருப்பேன். உனக்கு இந்த பேக்ரவுண்ட் கீக்ரவுண்ட் ஏதோ சொன்னியே, முடிஞ்ச அவனுங்களா கூட்டிட்டு வந்து பாரு. உனக்கு ஏழ்ற உங்களுக்கா எனக்கான்னு பார்க்கலாம். டேய் இப்ப எதுக்கு நீ அவங்க மசாஜ் பண்ற? பெரிய சீக்கிரம் வாங்கடா. ஒரா சுண்டலி. டேய் மாப்ள அங்க பாறா. தானே போற வழியில எங்கயாவது பீர் வாங்கி தரேன், பேசாம மூடிட்டு வா. பின்னாடி வண்டி வருது பாறா. எங்க? எல்லா வண்டியும் முன்னாடி தானே போயிட்டு இருக்கு, பின்னாடி எதுவும் வரலையே. ஐயோ திரும்பி அந்த சுடிதார பாரு. ஓ இந்த பின்னாடியா? ஆமா சுடிதார பாத்துட்டேன். இன்னும் அதுக்கு? டேய் சண்டை போட்ட இடத்துல அவளை பார்த்தேன். ஆமா மூணி மாதிரி நம்மள ஏன் ஃபாலோ பண்றா? மச்சான் நான் கூட அவளை அங்க பார்த்தேன்டா. சண்டை நடந்த இடத்துல நம்ம ஜீவாவே லுக்கு மேல லுக்கு விட்டுட்டு இருந்தாடா. இப்போ அவ நம்மளே ஃபாலோ பண்ணி வந்துட்டு இருக்கா. டேய் அவனுக்கு நான் பெரிய ரவுடிங்க நினைச்சேன். சுத்த பிறகா பசங்க ஃபிகர் எல்லாம் விட்டு ஃபாலோ பண்ண வைக்கிறானுங்க. டேய் ரோடுன்னா 1000 ஃபிகருங்க வரும் போவோம். அதுக்குன்னு அவளுக்கு நம்மள தான் ஃபாலோ பண்றாளுங்கன்னு தப்பா நினைக்க கூடாது அப்படின்னு ஜீவா நினைக்கிறான். இல்ல மச்சான். டேய் என்ன வைக்கும் போது மரியாதை மரியாதை குடுறா பரதேசி. அப்படி மரியாதை சொல்லிட்டு போனா. என்னடி திடீர்னு இங்க வந்திருக்க? நீ சொன்ன ஜீவா அவன் தானே? ஆமா. அவனை இன்ட்ரோடியூஸ் பண்ணுவீங்க. அவன் இப்ப என்ன மூட்ல இருக்கானே தெரியல. இப்ப போய் என்னோட ப்ராப்ளம் உனக்கு தெரியும்ல? தெரியும். அதை சால்வ் பண்றதுக்கு இவன் தான் சரியான ஆளுன்னு அன்னைக்கு நீ தானே சொன்ன. இன்ட்ரோடியூஸ் பண்ணி போய் நான் பேசிக்கிறேன்.
என்ன நடக்க போகுதோ தெரியலையே. கடவுளே வா. டேய் மச்சான், அந்த சுடிதார் பார்த்து எங்கேயும் வந்துட்டாடா. அழகா பிறந்துட்டாலே பிரச்சனை தான்டா. யாரு நீயா? ஏன் நாங்கெல்லாம் அழகுன்னு சொன்னா உங்களுக்கு பொறுக்காதே. சரி இதோ இவர்தான் அழகு. மச்சான் வராடா. டேய் 250 ml ஃபெவிகால் டப்பா மாதிரியே வராளுங்க. ஒட்டினாலுங்க பிரிக்கவே முடியாது, ஜாக்கிரதை. ஜீவா, இவ என் ஃப்ரெண்டு. என்ன டொனேஷன் வேணுமா? இல்ல கொஞ்சம் தனியா பேசணுமா? தனியா பேசணுமா? அதோ அந்த வாஷ் பேசன்கிட்ட யாரும் இல்ல, போய் தனியா பேச சொல்லு. ஜீவா, உன்கிட்ட தனியா பேசணுமா? சரி நீங்க பேசிட்டு இருங்க. சொல்லிடு, எனக்கு கிளாஸ்ல கொஞ்சம் வர்க் இருக்கு, நான் அப்புறம் வரேன். பெருகிற வேலை தானே. ப்ளீஸ் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். டேய் இன்னும் ஏன்டா முடிக்கிற? சூடு சோறன இல்ல, எந்திரச்சு வாடா. என் பேரு பிருந்தா. எனக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு, அதை நீங்க தான் சால்வ் பண்ண முடியும். ப்ளீஸ் நான் சொல்றது கொஞ்சம் கேளு. யார் நீ? உனக்கும் எனக்கு என்ன சம்மந்தம்? நான் எதுக்கும் பிரச்சனை எல்லாம் கேட்கணும். போ இங்க இருந்து. ப்ளீஸ் நான் சொல்றத கேளுங்களேன். கொஞ்சம் போறியா? ஏன் டென்ஷன் ஆகுறீங்க? முதல்ல நான் என்ன சொல்றேன்னு கேளுங்க. நீங்க தான் அதை சால்வ் பண்ண முடியும். ஓ ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். போயிடுன்னு சொன்னேன். ப்ளீஸ் ஜஸ்ட் ஹெல்ப் மீ. போறியா இல்லையா? ஐயோ ரத்தம். தெரியும், ரத்தம் தான். போ. ஏன் அப்படி எல்லாம் பண்றீங்க? இருங்க இருங்க, ஏன்டா பொண்ணை பார்த்தாலே எரிஞ்சு எரிஞ்சு விடுற? பொண்ணும் பூவும் ஒண்ணுடா. இங்க பாரு எவ்வளவு ரத்தம்னு. கையை காட்டு. இதுக்கப்புறமாவது பொண்ணுங்கிட்ட அன்பா பேச கத்துக்கடா. என்ன புரியுதா? இதுக்கப்புறம் அன்பா பேசுவல்ல, திருந்திட்டான்னு நினைக்கிறேன். பார்த்து சென்டிமெண்ட் ஹீரோ ஆயிட்டடா. சென்டிமெண்ட் ஹீரோவா? இந்த மூஞ்ச வச்சு இந்த சீரியல்ல கூட ஹீரோ ஆக முடியாதுடா. இந்த அடிக்காடா இப்படி இருந்துச்சு. வாங்கி பா தெரியும். இந்த குளிருக்கு ஒரு கோட்டர் வாங்கி கொடுத்திருந்தா கும்முன்னு அடிச்சுட்டு மட்டையா இருக்கலாம். இதெல்லாம் இந்த மட்டையை வச்சு பந்தடிக்கிறானுங்களே, அவனுங்க குடிக்கிறது. நீ டென்னிஸ் பிளேயர் தானே சொல்ற? வாயை மூடிட்டு கூட்றா. என்னடா அபிஷேகம் பண்ணிட்டு இருக்கிற? இவன் தானே வாயை மூடிட்டு குடிக்க சொன்னான். இன்னும் இவன் திருந்தல மச்சான். ஏன்? ஒரு நாள் அவன் ஆள் போன் பண்ணி வீட்டுல யாருமே இல்ல, நீ வரியான்னு கேட்டிருக்கு. அதுக்கு இந்த கேனை வீட்டுல தான் யாருமே இல்லையே, நான் ஏன் வரணும்னு போனை கட் பண்ணிட்டான். அப்புறம் நான் போயிட்டு வந்தேன். டேய் மச்சான், உன் தங்கச்சி வந்திருக்கா பாரு. எங்க அப்பா நான் ஒரே புள்ளன்னு சொன்னா அப்புறம் தங்கச்சி கரப்பாம்பு. ஐயோ புள்ள பூச்சியா? இவ ஏன் இங்க வந்தா? இவ வந்தா எனக்கு இல்ல அடி விடும். இது சத்தியமா நான் வர சொல்ல. வச்சுக்கோ, தாங்க மாட்டேன். ஏய், ஒரு பையன் தான் பொண்ணு பின்னாடி சுத்தணும், பொண்ணெல்லாம் பையன் பின்னாடி சுத்தக்கூடாது. நல்லா இருக்காது. போயிடு, போ. அன்னைக்கு நீங்க என்ன கேட்டீங்க? உனக்கும் எனக்கும் என்ன உறவுன்னு. இப்போ நான் ஒரு உறவோட தான் வந்திருக்கேன். என்ன இளவு? சொல்லு. I love you. உன்னெல்லாம் அடிக்க கூடாது, கொல்லணும். ஐயோ கல்லு தூக்குறா. சீக்கிரம் வா வா வா. ஏய் ஆட்டோ வரடா. ஏறுமா ஏறுமா ஏறுமா. சொன்னா கேளு. என்னது பேசிட்டு போறியா? அவனா பீஸா வாங்கிட்டு வர போயிருக்கான். பெரிய கல்லு தூக்கிட்டு வர போயிருக்கான். ஏய் வண்டிடியா சார், மீட்டருக்கு மேல கொஞ்சம் போடு விடுங்க சார். மேலயா கல்லு தூக்கிட்டு வந்தா மேட்டர் மேலே போறான். ஏடியா வண்டியா? போயா வேகமா ஓட்டு. என்னடா மச்சான் வாய் அடிச்சு போய் நின்னுட்ட? அவன் கீழே போட்ட கல்லோட அதிர்ச்சியில ஏன் 2 கல்லு தொண்டையில வந்து அடைச்சிச்சுடா. டேய் கிட்ட வரா. இப்ப என்னடா பண்றது? ஆல்ரெடி நீ ஸ்டார்ட் பண்ணிட்டியா? சொல்ல கூடாது, நானே ஜாயின் பண்ணிருப்பேன்ல. ஐயோ கருப்பு காட்டேரி. டேய் ஆப்பிரிக்கா குரங்க, அந்த பழத்தை கொடு. வா அது வா வா வா. குரங்குடா. ஏன்டா கொலுசை காலில் மாட்டிருக்க? நான் எந்த பாவம் பண்ணிடக்கூடாதுதான். பாவத்தும் கொலுசுக்கு என்னடா சம்பந்தம் இருக்குது? பண்ணாட சொல்றா. குட் கொஸ்டின் பாஸ். பெரிய கோன் மனேகா குரோர்பதி இவர்கிட்ட நாங்க கொஸ்டின் கேக்குறோம். பதில் சொல்றா. பாஸ், நான் நடந்து போகும்போது நிறைய எறும்புங்கெல்லாம் வாக்கிங்ல போய்கிட்டு இருக்கானுங்க. ஆமா. சோ இந்த கொலுசு சவுண்ட கேட்டா அவனுங்க எல்லாம் விலகி போயிடுவானுங்கன்னு தான் நான் இந்த கொலுசை மாட்டிட்டாலேன் பாஸ். பாவம் பண்ண கூடாதுன்னு. ஆமா டேய் இவ ரொம்ப நல்லவன்டா. ச்சே
இவனை போய் பரதேசி பிச்சைக்காரன்னு ரொம்ப அசிங்கமா திட்டிட்டு Thank you, boss. டேய் நீ ஒரு கருப்பு வயரண்டா. Thank you, boss. ஆமா நீங்க பாவமே பண்ணது இல்லையா பிரதர்? ஏன் பண்ணல? ஒரே ஒரு அதுக்கு ஏன்டா மூக்குல விரல விடுற? பெரிய பாலு மகேந்திரா தொப்பி போட்டு தான் சுத்துவாரு. பாஸ் நான் 7th படிக்கும் போது சரின்னு ஒரு புள்ளைய ஸ்கூல்ல வச்சு கரெக்ட் பண்ண பாஸ். 7th மச்சான் அறியாத வயசு புரியாம தப்பு பண்ணிருப்பான். அப்படின்ற வயசு புரியா. டேய் பில் கேட்ஸ் அண்டங்கக்கா பேயே எச்சகால நீ பாட்டு பாடி என்ன பிச்சைக்காரன் ஆக்கிட்டீடா. அதானே உன் கடைசி தப்பு. அதுக்கப்புறம் நீ எந்த தப்பும் பண்ணலையே. ஏன் பண்ணல பாஸ்? நான் காலேஜ் படிக்கும் போது கண்டமான ஒருத்திய கேரடர்ல வச்சு கதற கண்டம் பண்ணிட்டேன் பாஸ். டேய் அவனை என்ன பண்ற பாரு. டேய் சூளக்காரப்பா உன் பேர் என்னடா? விடு விடு. மை நேம் இஸ் குஞ்சுமணி. குஞ்சுமணியா? ஆமா பாஸ். சரி மிஸ்டர் குஞ்சுமணி, அதுக்கப்புறம் நீ எந்த தப்பும் பண்ணலையே. ஏன் தப்பு பண்ணல? 10 நிமிஷத்துக்கு முன்னாடி கூட என் வீட்டு வேலைக்காரி பாத்திரத்தை விளக்கிட்டு இருந்தா லைட்டா சேலை விளக்குச்சு, தொட தெரிஞ்சது, மூட் அவுட் ஆயிட்டேன். அப்படியே பாத்ரூம்ல வச்சு பறக்க கைமா பண்ணிட்டு அவ கொலுச தூக்கி கால்ல மாட்டிக்கிட்டு நேரா வந்துட்டேன். அடுத்த பிகருக்கு அட்டெண்டன்ஸ் போடுறான் பாத்தியா? விடு விடு ஒரு நிமிஷம். ஏன் குஞ்சுமணி பண்ண டயர்டு வாழைப்பழம் சாப்பிட்டுட்டு இருக்க? இப்போ அடுப்புக்கு ரெடி ஆயிட்டு இருக்க? ஆமா பாஸ். ஏதோ ஸ்கூலுக்கு ரெடி ஆகிற மாதிரி சொல்றான் பாத்தியா? ஏன்டா கரு முதல்ல பல பொண்ணோட வாழ்க்கைய முழுங்கிட்டு முனிவர் ரேஞ்சுக்கு என்கிட்ட பேசினீடா. நீ கொலுசு மாட்ட வேண்டிய இடம் கால் இல்ல வேற எங்க பாஸ்? 6 மாசத்துக்கு முன்னாடி ஜீவா காசுல உட்காந்து நான் சந்தோஷமா குடிச்சிட்டு இருந்தேன். இப்போ என் காசுல உட்காந்து கண்ட நாய்ங்க எல்லாம் குடிக்குது. என்ன பண்றது, எல்லாம் என் விதி. ஏழுமலை இவர் என் ஃப்ரெண்டு டாக்டர் கார்த்தி. வணக்கம். ஹலோ சார். இவர் வக்கீல் மூர்த்தி, இவர் என் ஃப்ரெண்டு. வணக்கம் சார். மச்சான் இவ்வளோ பெரிய ஆளும் கூட குடிக்கும் போது சைக்கிளுக்கு பஞ்சர் ஓட்டுற சாதாரணமான எண்ணெயும் கூட உட்கார வச்சு குடிக்க வைக்கிறிய, உங்களுக்கு ரொம்ப பெரிய மனசு மச்சான். ஒரு கிடையாது. சரக்குக்கு சைடிஸும் வாட்டர் பாக்கெட்டும் கடைக்கு போய் எவன் வாங்கிட்டு வருவான்? எந்த வாங்கிட்டு வருவான்? அதுதான் உனக்கு கூட்டு வந்திருக்கேன். ஓடி போய் வாங்கிட்டு வா. மச்சான் நீ பேசின பேச்சு என் மனசுல ஆணி அடிச்ச மாதிரி இருக்குடா. செருப்ப கைட்டு அடிவுத்துல ஓடி போயிடு. தத்துவம் பேசிட்டு போடா. நான் போக மாட்டேன். ஏன்? நான் போன உடனே நீங்க மட்டும் சரக்கு எடுத்து அடிச்சிட்டீங்கன்னா அல்பம் ராவா எவனா குடிப்பானடா. வாட்டர் பாக்கெட் ஒரு கண்டிப்பா வேணும். போயிட்டு வாடா. போயிட்டு வர. அது டாக்டர் சார் என்ன விட்டு சரக்கு அடிக்க மாட்டீங்களா? சத்தியமா குடிக்க மாட்டேன். வக்கீல் சார் நீங்க தான் சாட்சி. குடிக்க மாட்டீங்கல்ல? சத்தியமா குடிக்க மாட்டேன். ஒரு மண்டை மேல சத்தியமா? இவன் மண்டை மேல தொண்டை மேல எல்லாத்து மேல சத்தியம்டா. குடிக்க மாட்டோம். போயிட்டு வாடா. நான் போயிட்டு வரேன். போடா. குடிக்க கூடாது. டேய் டார்ச்சர் பண்ண போடா. உன்னை நம்பிதான் போறான். வந்துருவான். 10 நிமிஷத்துல வந்துருவான். சீக்கிரம் வந்துருவான். வந்துட்டு இருப்பான். வந்து செருப்பாலடி இன்னும் வரல பாரு. டேய் பறக்கா வெட்டி இவனை ஒழுங்கா படுகிறானா பார். பக்கத்துல உள்ள கடைக்கு போட்டு இவ்வளவு நேரமா? டேய் மச்சான் 6 மணி நேரம் ஆச்சு, இன்னும் ஆளாக்கானா? எங்கடா போய் தொலைஞ்சான் ஃப்ரெண்டு? இவனுங்க வேற மூஞ்சி தொங்க போட்டானுங்க. இங்க பார் சும்மா வாட்ச் வேற பாக்குறானுங்க. இது சரி விடு, அவன் வரும்போது வரட்டும். இப்ப ராவா ஒரு பெக் அடிச்சிருவோம். பாத்தீங்களா? குடிக்க மாட்டேன்னு சத்தியம் பண்ணிட்டு நான் அந்த பக்கம் போனோம்னா குடிக்கிறீங்க. நீங்க இந்த மாதிரி எல்லாம் பண்ணுங்கன்னு தெரிஞ்சுதான் உஷாரா நான் ஒளிஞ்சிருந்து உங்களையே பார்த்து நின்றேன். ஒளிஞ்சிருந்து பாத்தியா? அப்ப நீங்க இருந்து போவே இல்லையா? நான் போனா நீங்க குச்சிருவீங்களே. இப்போ ஃபுல் பாட்டிலும் குடுக்குறேன். குடிக்கிறியா? இல்ல.